ஜானகி சந்தியா சீரியலில் இன்றைக்கி ஒரு அட்டகாசமான எபிசோடு வந்திருக்கு. வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பக்கம் மாயா வந்து கோச் கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. கோச், நீங்கள் ஏன் வந்து தனாக்கு வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை அவளுக்கெல்லாம் வந்து நான் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியமும் கிடையாது அப்படின்னோடனே, என்ன இப்படி சொல்லிட்டீங்க, நீங்கள் தான் வந்து வீட்டுக்கெல்லாம் வந்து செவரேறி குச்சி வந்து அவ்வளோ போராட்டம் பண்ணி இவளை வந்து அழைச்சிட்டு போகணும்னு சொல்லி காம்படிஷனில் ஜெயிக்க வச்சிங்க. அவ்வளோ பாடுபட்டுட்டு அடுத்த காம்படிஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வர்றப்போ வந்து நீங்கள் அவளுக்கு வந்து கோச்சிங் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்கன்னா இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு கேட்டோன்னே, நான் தனாக்கெலாம் வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டு இருக்க முடியாது. இங்கே பாரு மாயா, அவளோட ஃபோக்கஸ் வந்து டோட்டலாக வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால் வந்து நான் இனிமேல் வந்து அவளெல்லாம் சொல்லிக் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஏன் இப்படி சொல்கிறீங்க? அவள் ஃபோக்கஸ் ஃபுல்லாகவே பேட்மிண்டனில் தான் இருக்குது. நிச்சயமாக சொல்கிறேன், அவளால் வந்து அடுத்த காம்படிஷன் வந்து இந்த லெவலில் வந்து ஜெயிக்க முடியும். நீங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா போகிறோம் அப்படின்னோடனே, நான் திரும்ப சொல்கிறேன், அவளால் வந்து அவளுக்கு என்னால் வந்து கோச்சிங்லாம் கொடுக்க முடியாது. உன்னால் ஆனதை நீ வந்து பார்த்துக்க அப்படின்னோடனே, அப்படி சொல்லிட்டிங்களா கோச்? நான் இப்போ சவாலாகவே விட்றேன், அவளை வந்து கோச்சிங் வந்து நான் கொடுத்து அவளை வந்து ப்ரைஸ் ஜெயிக்க வைக்கிறேன்னா இல்லையான்னு பாருங்கள் அப்படின்னா, நிச்சயமாக அவளால் வந்து ஜெயிக்க முடியாது. அவள் மனசு பூரா வந்து பேட்மிண்டனில் இருக்கணும். மனசு பேட்மிண்டன் இல்லாமல் வேறு இடத்துல டைவர்ட் ஆகிட்டா, அதனால் கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னோன்னே, அவளை எப்படி ஜெயிக்க வைக்கணும்னு எனக்கு தெரியும், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. தனா கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், கோச் வந்து நிச்சயமாக வந்து நம்பிக்கையை கொடுத்து சப்போர்ட் பண்ணக்கூடிய ஆள் தான். அவர் வந்து வேணான்னு சொன்னார்னா நிச்சயமாக ஏதோ ஒரு ஸ்ட்ராங்காக காரணம் இருக்கும். உன்னோட பெட்டரான பிளேயர் யாராவது கோச்சிங் கொடுக்குறாருன்னு பார்த்தா இல்லை. மற்றபடி காசுக்காக வந்து மாற்றி பேசுகிற ஆளும் கிடையாது. அப்படிங்கும்போது நிச்சயமாக வந்து வேறு ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான காரணம் இருக்கும். உனக்கு ஏதாவது தெரியுமா தனா கிட்ட கேட்டோன்னே, இல்லை அதான் எனக்கும் ஒன்றும் புரியலை அப்படின்னு தனா வந்து மழுப்பிடுறாங்க. சரி, எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்றா கோச்சிங் பண்ண வேண்டியது என் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தனா வந்து தைரியம் கொடுத்துட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்தோன்னே கண்ணில் லைட்டாக தூசி விழுந்துருது போல். தூசி விழுந்தோன்னே மாயா வந்து இப்படி லைட்டாக கண்ணை வந்து இப்படி கசக்கிட்டு இருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து மணி பார்த்துட்டாப்புல. என்ன மாயா சொல்லிட்டேன், நீ ஏம்மா கண் கலங்கி கலங்குற, நீ அழுதுன்னா தாங்கவே தாங்காது அப்படின்னோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, லைட்டாக வந்து கண்ணு விழுந்துச்சுன்னொன்னே அப்போ தான் மாயாவுக்கு டக்குன்னு ஐடியா வந்துடுது. வந்தோடனே இன்னும் தேம்பி அழுகுற நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்கன்னே சொல்லலாம். என்ன ஆச்சு இப்போ, ஏன் பிரச்சனை? எனக்கு வந்து இப்போ பேட்மிண்டன் விளையாடணும், அடுத்த லெவலுக்கு போகணும்னு ஆசை. பட் ஆனால் வந்து எனக்கு வந்து இப்போ வீட்டில் வந்து யாரும் விட மாட்டாங்களே, யாருக்கும் தெரியாமல் விளையாடணும் அப்படின்னு. இவ்வளோ தானே? ஆமாம், அந்த கிரவுண்டு என்ன சைஸ் இருக்கும்? நம்ம வீடு சைஸ் இருக்கும், அவ்வளோதானே. விடு, நீ அழாத, நீ அழுதுன்னா எனக்கு மனசு தாங்காது. டே சீனு இங்கே வா அப்படின்னு கூப்பிட்டு, நம்ம ஒரு விஷயம் மாயா வந்து மனசு கஷ்டப்படலாம், அதனால் வந்து நம்ம ஒரு விஷயம் பண்ண போகிறோம், யாருக்கும் தெரியாமல் நீ தான் கூட இருக்கணும் அப்படின்னோடனே, சரி என்ன அப்படின்னு சொன்னோன்னே, மாயா நீ தைரியமாக போ, எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்றாங்க. அனுப்பி விட்டதுக்கப்புறமேட்டுக்கு மாடியில் போய் வந்து எல்லாமே கோச்சிங் வந்து பேட்மிண்டனுக்கு தேவையான நெட்டு இதெல்லாம் கட்டி எல்லாம் ப்ராக்டிஸுக்கு எல்லாம் ரெடி பண்ணிடுறாரு. ரெடி பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தா மாயா வந்து கீழே வந்து தனாவை கூப்பிட்டு எழுப்புறாங்க. தூங்கிட்டு இருக்காங்க. அதான் வா ப்ராக்டிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோன்னா, இப்போ எப்படி பண்ணது, யாராவது பார்த்துட்டா என்ன பண்ணுறது, அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வா அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்துடுறாங்க. மாயாவை வந்து தனாவை அழைச்சிட்டு வந்தோடனே கரெக்டாக பார்த்தா தனா அதுக்கப்புறமேட்டுக்கு, நான் ரெடி ஆகிட்டு வந்துடுறேன், நீ மாடிக்கு போ அப்படின்னோடனே, இந்த பக்கம் மாயா வந்து நைட் ட்ரெஸ்ஸில் வந்து விளையாடுறதுக்கு எல்லா பேட்மிண்டன்லாம் வந்துட்டு மாடிக்கு வராங்க. பார்த்தா கரெக்டாக வந்து ஸ்டைலாக வந்து கையில் வந்து மெட்டீரியலோட வந்து ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியலோட நிற்கிறாரு, போஸ் கொடுத்துக்கிட்டு. மணி, என்ன மாமா நீங்களும் இப்போ ரெடி ஆகிட்டீங்க பிளேயர் மாதிரி அப்படின்னோடனே, ஆமாம் பிளேயர்னா இப்போ நானும் பிளேயர் விளாட்ற போகிறேன்ல உன் கூட அப்படின்னு சொல்கிறாங்க. கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கப்போ பார்த்தா அப்போ தான் தெரியுது தனா ட்ரெஸ் போட்டுட்டு வந்துடுறாங்க. வந்து பார்த்தோன்னே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. என்ன இது, இல்லை நானும் விளாடலான்ட்டு தான் வந்தேன் அப்படின்னு. ஓ சரி நீ விளாடுங்க, யார் விளாண்டா என்ன, இந்த ட்ரெஸ்ஸும் உனக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மாயா வந்து இப்படி கோச்சிங் பண்ணுறாங்க. தனா மட்டும்தான் வந்து ப்ளே பண்ணி ஷார்ட்ஸ் விளாண்டுக்கிட்டு இருக்காங்க பவராக. அதை பார்த்தோன்னா வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து சந்தேகம் வந்தது. மணி, என்ன அவள் தான் வந்து மேட்ச்சுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருக்கா, இவ ஏதோ சும்மா தூக்கி போட்டு நம்மள மாதிரி விளாண்டுக்கிட்டு இருக்காளே மாயா அப்படின்னோடனே, அப்பா ஒன்று தெரிஞ்சுக்க, தனா தான் பேட்மிண்டன் பிளேயரு, மாயா கிடையாது அப்படின்னோடனே, என்னது இது அப்படின்னு சொன்னோன்னே, ஆமாம் ஏற்கனவே நான் தான் சொன்னேன்ல அப்படின்னு மாயா வந்து சொல்கிறாங்க. நானும் பெரியமாவும் அதை தான் அன்றைக்கி சொல்ல வந்தோம், நீங்கள் தான் வந்து அதுக்குள்ளே இது சொல்ல விடாமல் போயிட்டீங்க. ஓ, யார் பிளேயராக இருந்தானே, நீயாக இருந்தானே மாயாவாக இருந்தானே, எனக்கு எல்லாமே ஒன்று தான், எப்படியோ மொத்தத்தில் ஒருத்தர் ப்ரைஸ் ஜெயிச்சா எனக்கு சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. நான் எதுக்கு யாராவது வராங்களான்னு பார்க்குறேன் அப்படின்னு எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா வந்து ஜானகி மேலே வந்துகிட்டு இருக்காங்க. அச்சோ ஜானகி வராங்க, சீக்கிரம் ஓடுங்க போய் ஒளிஞ்சுக்கிறது தானா அப்படின்னு சொல்கிறப்ப, டக்குன்னு கதவை மூடிட்டு வந்துடுறேன் அப்படின்ப்பா கதவை டக்குன்னு தள்ளிட்டு வந்துடுறாங்க. மேலே வந்தானே, அதான் அம்மாவுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்லியிருந்தேன்ல,
ஆமாம், அச்சச்சோ நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு மணி காமெடி பண்ணுறாங்க. அதோட எபிசோட் அட்டகாசமாக முடிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம்.